வணக்கம். நமக்கு வரமாக கிடைத்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், முதன்மை அமைச்சர்களை பற்றி நாம் பாராட்டி பேசியதான் ஆகணும். முதலாவது போக்குவரத்து துறை அமைச்சரை பற்றி பேசுவோம். நீ சாப்பிட்டுட்டு வந்திருக்கையா? நான் பசியும் பட்டினியும் கம்பளையுமா வந்திருக்கேன். நீ நல்லா சாப்பிட்டுட்டு வந்திருக்க. நீ ஃபுல் கட்டிட்டு வந்திருக்க. மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு வந்திருக்க. நான் 10 நாள் பசி பட்டினியில கொலை என்ன ஈரக்கொலை காஞ்சி வந்திருக்கேன். கொலை பட்டினில வந்து நிக்கிறேன் தெரியுமான்னு இந்த போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து பேசுறாரு. புக் பண்ணிட்டேன். பஸ் 10:45 புக் பண்ணேன். மணி இப்போ 11 ஆகுது. இன்னும் எனக்கு மெசேஜ் வருது, எதுவுமே ஆகுது. அங்க கேட்டாலும் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ். இப்ப மினிஸ்டர் கேட்டப்ப அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணா நீங்க பாத்துருப்பீங்க. என்ன சாப்பிட்டா நீ நல்லா சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு நான் நல்லா சாப்பிட்டு தான் சாப்பிடுவேன். அது ஏன் விருப்பம்? அது இவர் ஏற்கனவே வந்து மாநாடுகளுக்கு முன்னதாக பல கமாண்டோக்களை ரெடி பண்ண ராணுவ அதிகாரி. ஆமா, அவர் அப்படிதான் பண்ணிட்டார். அவரோட அந்த காணொலியை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாரையும் வரிசையா நிப்பாட்டி விட்டு, வெயில் அடிக்கும் நீங்க நிக்கணும், பசிக்கும் ஆனா தாங்கணும், தாகம் எடுக்கும் ஆனா நீங்க நிக்கணும், என்ன வந்தாலும் நீங்க எதிர்கொள்ளணும் தெரியுமா அப்படின்னு முப்படைகளின் தளபதி மாதிரி பயங்கர பரேட் நடத்தின அந்த அவர்தான் போக்குவரத்து துறை அமைச்சர். கிளாம்பாக்கம் இப்ப வந்து பக்ரீத் பண்டிகையை ஒட்டி பயங்கர கூட்டம். அதாவது முன்பதிவு செய்தவர்களுக்கே பஸ் வந்து வரல. இவர்கிட்ட போய் கேட்டா ஒரு கூட்டம் மக்கள் கேட்கறாங்க, நாங்க முன்பதிவு பண்ணிட்டோமே, எங்களுக்கு பஸ் வரலன்னா எப்படி? பஸ் போட போட்டா வரோங்கிறாங்க. அப்படின்னா இல்ல பஸ் வந்துச்சு, நான் தான் வந்து இங்க கூட்டம் அதிகமா இருக்குன்னு எல்லாத்தையும் ஏத்தி அனுப்பிட்டேங்கிறாருங்க. அப்ப முன்பதிவு பண்ணவங்க கேணைகளா, கிறுக்கங்களா? வேற வழியில அரசு வந்து நஷ்டத்துல ஓடுதுன்னு பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து நன்கொடையா போட்டாங்களா? எப்படிங்க ஒரு அமைச்சர் வந்து முன்பதிவு பண்ணவங்களா ஏத்தி விடாம கூட்டமா இருந்தது வந்த பஸ்ல நீங்க ஏறி போங்க, நான் தான் அந்த பஸ் அனுப்பி வச்சேன்ட்டு சொல்றாரு. இப்ப முன்பதிவு பண்ணவங்களோட கதி? அடுத்து ஒரு இளைஞர் கேட்கிறாரு, நாங்க வந்து இவ்வளவு அவஸ்தப்பட்டு நிக்கிறோம், 6 மணி நேரமா நிக்கிறோம், தொலைபேசி எடுத்தா இப்ப வந்துடுறோங்கிறாங்க, நாங்க எவ்வளவு நேரம் காத்துட்டு நிக்கிறது அப்படின்னா, நீ சாப்பிட்டுட்டு வந்திருக்கப்பா, நீ ஃபுல் கட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு பொச்சரிச்சல்ல சொல்றாரா என்னங்க? ஏங்க அவங்க மக்கள், நீங்க அவர்களுக்கானவர்கள், அவர்களுக்கு இன்னும் சொல்ல போனா மக்களின் வேலைக்காரர்கள். நீங்க வந்து பார்த்தவங்கள பார்த்தா பசியும் பட்டினியில வந்து நிக்கிற மாதிரியா இருக்குது? 10 நாள்ல 5 வருஷத்துக்குரியதை ஏப்ப விட்டவங்க மாதிரி வந்து நிக்கிறீங்க. நீங்க அந்த இளைஞனை பார்த்து உங்க தம்பியா இருந்தா, உங்க பிள்ளையா இருந்தா அப்படி சொல்லுவீங்களாங்க? நீ நல்லா சாப்பிட்டு வந்து என்கிட்ட குறை சொல்ற, எந்த அண்ணனாலும் சொல்லுவானா? அப்ப நீங்க மக்களை உங்க வீட்டு உறவினரா நினைக்கல, சொல்றதா மிச்சம். நான் ஒரு வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு வந்திருக்கேன், நான் ஒருத்தருக்கு அண்ணனா இருக்கேன், அக்காவா இருக்கேன், விஜய் இருக்கான், நான் அவங்க வீட்டு புள்ள அப்படின்னு தலைவன் டயலாக் விட்டதுதான் மிச்சம். ஆனா இங்க ஏற்கனவே அதிமுக திமுக எல்லாம் இந்த ஆணவ பேச்சாலதான் சீரழிஞ்சாங்க. மக்களை மதிக்கிறதே கிடையாது. ஒரு பதவிக்கு வந்து ஒரு 2 தடவை பதவி ஏத்துட்டாங்க, வருஷ காலமா மாத்தி இவங்கதான் வருவாங்கன்னு ஒரு திமுரு தெனாவட்டு எல்லாம் வந்துரும். இதேதான் பதில் சொல்லுவாங்க. ஐயா கருணாநிதி கிட்ட கேட்டா ஒரு பக்கத்துல என்னது மரண ஓலம் கேட்கும் போது இன்னொரு தெருவுல வந்து மங்கள ஓசை கேட்காதான் பாரு. இந்த அம்மா கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, யானை நடக்கும் போது சில எறும்புகள் வந்து மிதிப்பட்டு சாகதான் செய்யும், அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிம்பாங்க. இப்படி திமுரும் தெனாவட்டுமா பேசிட்டு இருப்பாங்க. இப்படிதான் மக்களை வந்து மதிக்காம நடந்துகிட்டாங்க. மக்கள் அப்புறம் தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா பதவி ஏற்று 10 நாள் ஆகல, நீ சாப்பிட்டுட்டு வந்திருக்கப்பா அப்படிங்கிறீங்க. சுத்தி கேமரா நிக்குது, சுத்தி மக்கள் நிக்காங்க. ஒரு அமைச்சருக்கு பொது வெளியில மக்கள்கிட்ட என்ன பேசணும்னு தெரியல. பிரச்சனை என்ன? அந்த பிரச்சனையை தானே நீங்க தீர்க்கணும். இந்த பண்டிகை காலங்கள்ல ஒரு நல்ல அரசு என்ன பண்ணணும்? கூடுதலா பேருந்துகளை விடணும். ஒன்றிய அரசே கூடுதலா ரயில் சேவைகளை பண்டிகை காலங்கள்ல விடுமுறை காலங்கள்ல விடுது. உங்களுக்கு என்ன வந்துச்சு? பேருந்த கொஞ்சம் கூடுதலா விடணும். இந்த அறிவு கூட இல்ல. ஐயா கூசாம சொல்றாரு, கேவலம். என்ன அறிவு பாருங்களேன். பஸ் வந்ததுங்க, நான் தான் கூட்டமா இருக்குன்ட்டு ஏத்தி அனுப்புறேன் அப்படிங்கிறாரு. இவர் ஏத்தி விடுறதுக்கு, மக்களை வந்து ஊருக்கு வழி அனுப்பி விடுறதுக்கு, டாட்டா பை காட்டுறதுக்கு சாப்பிடாம வந்திருக்காருங்க. நம்புங்க. அடுத்தது இன்னொரு அமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சர் போனாரு. ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் கோயில்ல வந்து காணிக்கை போடுறாங்களே அதுல முறைகேடு இருக்குதா? இல்ல அர்ச்சகர்கள் நியமனத்துல முறைகேடு இருக்குதா? கோயில்ல சிலைகள் எல்லாம் களவு போச்சா இல்ல இருக்குதா? அந்த புள்ளி விவரங்களை பார்க்கலாம். இல்ல கோயில்ல வந்து நிர்வாக சீர்கேடுகள் இருக்குதா? மக்களுக்கான சேவைகள் எப்படி வழங்கப்படுது? அந்த மாதிரி விஷயங்களை ஆராயலாம். முதலா ஒரு அமைச்சர் வந்தா அந்த முதல்ல என்ன பண்ணணுமோ, முதல்ல பெரு வேலைகள், அதாவது முக்கியமான வேலைகள்ல தான் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வாங்க. கூடவே என்ன செய்வாங்க? ஆராயும் போது உணவு கழிவறை எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, கடைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, கடைகள்ல விற்கிற பொருள் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க தான், இல்லைன்னு சொல்ல வரல. கடைகள் முறைப்படி அனுமதி வாங்கப்பட்டிருக்குதா, இதுல ஏதாவது சீர்கேடு இருக்குதா அப்படிங்கிறத ஆராயணும். அதை விட்டுக்கிட்டு ஒரு கடையில போய் முறுக்கு பாக்கெட்டை எடுத்துட்டு அதுல மேனுஃபேக்சர் டேட் போட்டிருக்கு, இது அந்த டேட்ல தான் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணாங்க, உருவாக்குனாங்க,
தயாரிச்சாங்கன்னு நம்புறதுன்னு கேக்குறாரு. கடைக்காரர் சொல்றாரு அந்த அதுலதான் நாள் போட்டிருக்கிறேன் 15 என்னவோ போட்டிருக்கிறேன் அதை வச்சுதான் அப்படின்னா, இல்ல அந்த 15 தான் அது வந்து பொறிச்சு எடுத்தாங்கன்ட்டு எப்படி தெரியும்னா, நீங்க வந்து மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு ஒவ்வொரு முறுக்கு கம்பெனியா போய் ஆராய வேண்டியதுதான். ஒவ்வொரு கொக்கோ கோலா கம்பெனி, மாசா கம்பெனி, இல்லைன்னா என்ன சொல்றது சீடை கம்பெனி, சிப்ஸ் கம்பெனின்ட்டு நீங்க போய் நீங்க தான் ஆராய்ச்சி செய்யணும். அவங்க பொறிக்கிற அன்னைக்கு தான் அடைக்கிறாங்களா, அடைக்கிற அன்னைக்கு தான் டேட்டு சரியா போடுறாங்களான்னு நீங்க பார்க்க வேண்டியதுதான். படு பயங்கர புத்திசாலித்தனமெல்லாம் ஆராயறீங்க. மூக்கு பொடப்பா இருந்தா இப்படிதான் சிந்திக்க தோணுமோங்கிற மாதிரி இருக்கு உங்களோட நடவடிக்கை. இப்ப ஏற்பட்ட அமைச்சரை நாம வந்து அமைச்சரா வரமா வாங்கிட்டு வந்திருக்கோம் பாத்தீங்களா. அடுத்தது அமைச்சர் கீர்த்தனா தொழில் முனைவோர், அதாவது தொழில் முதலீட்டாளர்களை ஈர்க்கிறாங்களாம். எப்படி? ரீல்ஸ் போட்டு முதலீட்டாளர்களை ஈர்ப்பது எப்படின்ட்டு பெருசா ஆலோசனைகள் மேற்கொள்ற மாதிரியும் பயங்கரமா தொழிற்சாலைகளுக்கு போய் ஆராயிற மாதிரியும் காணொலிகள் வருது. அதுக்கப்புறம் அம்மா ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா, நாங்க அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம், இங்க வந்து இவ்வளவு ஸ்கோப் இருக்குது, நீங்க வாங்க நம்பிக்கையோட வந்தீங்கன்னா இங்க வந்து முதலீடு பண்ணலான்ட்டு ரீல்ஸ் போடுறாங்க. அப்போ புரோட்டோகால் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு என்ன மரியாதை? ஒரு அமைச்சர், நீங்க ஒரு ஆலோசனை பண்றீங்க, கலந்தாய்வு பண்றீங்க, சில திட்டங்கள் வகுக்கணும்னு நினைக்கிறீங்க, இதுல வந்து ஒரு டெவலப்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்போ வந்து முதலீட்டாளர்களை ஈர்க்கணும்னு உங்களுக்கு தோணுது. அப்போ அதை வந்து சுற்றறிக்கை மூலமாக, முக்கியமான ஊடகங்கள் மூலமாக, ஆணைகள் மூலமாக, அறிக்கைகள் மூலமாக தானே நீங்க இதை வெளிப்படுத்தணும். எந்த ஊர்ல எந்த அமைச்சர் எந்த எம்எல்ஏ ரீல்ஸ் போட்டு உங்களுடைய திட்டங்களை வெளிப்படுத்துவீங்க? இன்னும் இந்த ரீல்ஸ் மோகத்திலையும் பேசாம நீங்க நடிக்க போங்க. எதுக்கு வந்து இப்படி இங்க வந்து நடிச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஏற்ற துறை சினிமா துறை தான், இந்த அரசியல் துறை கிடையாது. தயவு செய்து நீங்க எல்லாம் நடிக்க போயிருங்க. ஜேன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இப்படி ஒரு அமைச்சரா ரீல்ஸ் பைத்தியம். அடுத்து இன்னொரு கனிம வளத்துறை அமைச்சர், ஒரு சின்ன குழந்தை போய் இவரை பார்த்து மனமுருகி அழுற மாதிரி, ஐயா சாமி நீங்க கிடைச்சது எங்களுக்கு வர்றோம் அப்படின்ட்டு அந்த சின்ன குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு டாக்டர் பிரபுவ. கனிம வளத்துறை அமைச்சர் ரொம்ப கனிவானவர் அதுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சு போய் அப்படி கட்டி பிடிச்சிட்டு அழுதான். அதுல எடிட்டிங் கோளாறு வேற. சீன்ல என்னடானா புரோட்டா வெறும் புரோட்டாவா இருக்குது. அடுத்து கொஞ்சம் கழிச்சு அழுற சீன்ல பாத்தீங்கன்னா புரோட்டாக்கு மேல குழம்பு ஊத்தி இருக்கு. இதுலயே தெரியுதா ஸ்கிரிப்டட், ஷூட் பண்ணியிருக்கு, நிறைய டேக் வாங்கியிருக்கு அப்படின்னு. ஒரு இயல்பா ஒரு பிள்ளை கெட்டி பிடிச்சு அழுது பேசுறது நடந்துச்சுன்னா அதுல எதுக்கு இவ்வளவு எடிட்டிங்? எதுக்கு ஒரு இலையில பரோட்டா காஞ்சி போய் கிடக்குது, இன்னொரு இலையில புரோட்டா கறி குழம்புக்குள்ள குளிச்சுக்கிட்டு இருக்குது? அப்ப எவ்வளவு தூரம் நடிப்பு ரீல்ஸ் பைத்தியமாவே இன்னும் இருக்கீங்க. இந்த கனிம வளத்துறை அமைச்சரோட டக்கால்ட்டி வேலையை சொல்லட்டுமா? இவர் ஆய்வுக்கு போனாராமா, இத்தனை குவாரிகளை மூடிட்டாரான்னு ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. பார்த்தா அது ஏற்கனவே மூடப்பட்டதுதான். ஏற்கனவே கலெக்டர்களின் ஆர்டர் பேர்ல மூடப்பட்ட குவாரிகள் தான். இன்னும் சொல்ல போனா இவர் ஆய்வுக்கு போயிட்டு வந்த மறுநாளே புதுசா ஒரு கல்குவாரி திறந்திருக்காங்க. செய்தித்தாள்ல வந்த சம்பவம், செய்தித்தாள்ல வந்த செய்தி. நான் ஒன்னும் நானா நினைச்செல்லாம் சொல்லல. அப்ப இவர் ஆய்வுக்கு போய் மூடுனதா சொல்றீங்க. அப்ப எப்படி புது குவாரிக்கு அனுமதி கிடைச்சது? கனிம வளத்துறை அமைச்சர் கனிம வளத்தை காப்பாத்துறதுக்கான அமைச்சரா, இல்ல டாஸ்மாக் மாதிரியே கனிம வளத்தை வந்து ஏற்றுமதி பண்றதுக்கு உண்டான அமைச்சர்? அதாவது மது விலக்குத்துறை அமைச்சர்னு இருக்கும். மது விலக்குனா என்ன அர்த்தம்? மதுவை விலக்குறது, அடியோட மக்கள்கிட்ட இருந்து விலக்கி வைக்கிறது தான் மது விலக்குத்துறை அமைச்சர். ஆனா டாஸ்மாக்னு அரசே சாராயங்காட்சி விற்கும், மது விலக்குன்னு பேரை வச்சுக்கிட்டு மது அவங்களே விற்பாங்க. அப்பவே நாங்க சொன்னோம் மது விற்பனை துறைன்னு மாத்துங்க. மது விலக்குனா மதுவை விலக்கணுங்க, ஆனா இவங்க மதுவை சேர்த்துப்பாங்க, சேர்த்து வச்சு வித்து மக்களை கொல்லுவாங்க. அதே மாதிரிதான் கனிம வளத்துறைனா கனிம வளத்தை காப்பாற்றுற துறைன்னு தான் அதுக்கு பேரு. ஆனா நேர்மாறா இதற்கு முந்தைய ஆட்சியிலையும் கனிம வளங்கள் களவாடப்பட்டு கொண்டிருந்தன. களவாடுறதுக்கு திடுறதுக்கு விட்டாங்க. அதாவது கமிஷன் வாங்கிட்டு லாரியா டன் கணக்குல கேரளத்துக்கும் பக்கத்து மாநிலங்களுக்கும் அண்டை நாடுகளுக்கும் கப்பல் வழியாகவும் மணல், மலைகள், கற்கள் அப்படின்னு அத்தனையும் வந்து கடத்தப்பட்டுக்கிட்டு இருந்தது. மணல் மாஃபியாக்களோட ராஜ்யமா தான் திமுக ஆட்சிகளும் இருந்தது. இப்போ கனிம வளத்துறைங்கிற பேர்ல இப்போ இவரும் இதான் பண்றாரு. எப்படின்னு கேக்குறீங்களா? வைகுண்டராஜன் அப்படிங்கிற மணல் மாஃபியா, மணல் கொள்ளையே தாரக மந்திரமா கொண்டு அதுலயே ஜெகஜோதியாக வாழுகின்ற தாதா அப்படின்னு சொல்லலாம். அவருடைய மகன் வந்து இந்த அமைச்சரை போய் பார்த்திருக்காரு. எதுக்காக போய் பார்த்திருப்பாரு? நாங்க இனிமே இந்த தொழிலை விட்டுடுறோம், நீங்க ரொம்ப நேர்மையானவங்க, நீங்க எங்களை ஜெயில போட்டுருவீங்கன்னு நினைக்கிறோம், எங்களை ஜெயில எல்லாம் போட்டுறாதீங்க, நாங்க மணல் கடத்தவே மாட்டோம், நாங்க இத்தோட எங்க சாம்ராஜ்யத்தை முடிச்சுக்கிறோம் சொல்றதுக்காக வந்தாங்க. உங்களுக்கும் அதிகப்படியே கமிஷனை தாரோம், எங்களை நிறைய லோடா ஏத்த விடுங்க, எங்களை வாழ வைங்க சாமின்னு சொல்றதுக்கு தானே வந்தாங்க. நல்ல தூய சக்திக்கு எதுக்குங்க தீய சக்தியோட ஒட்டும் உறவும்? தீய சக்தியோட எதுக்கு பின்னி பிணையணும்? எதுக்கு அவங்கள வரவேற்கணும்? கனிம வளத்தை கொள்ளையடிக்கக்கூடிய கொள்ளைக்கார கும்பலோட அமைச்சருக்கு என்ன வேலை? எதுக்கு அவங்கள பார்க்கணும்? அவங்கள பார்த்து எதுக்கு கை குலுக்கணும்? அப்போ இதுவும் ஒரு தீய சக்தி. நான் தான் சொல்றேனே, திமுகவை விட கொடிய தீய சக்தி இந்த தாவேகா அப்படின்னு சொல்றேனே. நம்பல, இன்னும் நீங்க அனுபவிப்பீங்க, பார்க்க தானே போறீங்க. அடுத்த ஒரு எம்எல்ஏ ரொம்ப ஞான சூன்யம். அதாவது திருச்சியில உள்ள மலை மாதிரி குமிஞ்சு கிடக்கக்கூடிய
அந்த குப்பையை ஏற்கனவே சுற்றுச்சூழலை பாதிக்கின்ற மனிதனின் நுரையீரலுக்கும் தோலுக்கும் ஆபத்து விளைவிக்கின்ற புற்றுநோயை வருவிக்கின்ற குப்பை மலை மாதிரி குவிஞ்சிருக்க குப்பைய கல்குவாரில அவ்வளோ அடி பள்ளம் இருக்குது, இதை கொண்டு போய் போட்டோம்னா நிரம்பிரும், மக்களும் விழுந்து சாக மாட்டாங்க, ஆடு மாடும் மேய்ச்சலுக்கு போறது விழுந்து சாகாது. என்ன ஒரு அக்கறை! ஆடு நனையுதேன்னு ஓநாய்கள் அழுறத பார்க்கும்போது கண்டிப்பா நமக்கே ரத்த கண்ணீர் வந்துடும் போல இருக்கு. ஏற்கனவே ஒரு பக்கம் அது மலை மாதிரி குவிஞ்சி நிலமும் நீரும் மாசுபட்டு இருக்கு. ஏற்கனவே மக்கள் வாழ முடியாத பகுதியா அது மாறிட்டு இருக்கு. இதை கொண்டு போய் கல்குவாரியில போட்டா கல்லுல அது ஊடுருவாதான். யாரு சொன்னா? பாலமா வெடிச்சிட்டு இருக்கக்கூடிய கற்கள், அதுல விரிசல்கள் இருக்கும், அதுவும் தோண்டி தோண்டி மணலாதான் இருக்கும். கண்டிப்பா இந்த குப்பைகள்லாம் திரவமா நச்சு திரவமா ஊறி கருந்திரவமா மாறி மாசுபட்ட திரவமா மாறி குடிச்சா செத்து போற சூழல்ல அது மண்ணுல போய் தேங்கி நிலத்தடி நீரை நாசப்படுத்திடும். அதுல வாழவே முடியாதபடி இன்னொரு பக்கமும் மாறிடும். இந்த அறிவு கூட இல்லாம மறுசுழற்சி பண்ணக்கூடிய வேலைகளை முடுக்கி விடாம அது கொஞ்சம் மெதுவா நடந்துகிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் வேகப்படுத்தி சீக்கிரமே மறுசுழற்சிக்கு வேலையாட்கள் இன்னும் கொஞ்சம் போட்டு அந்த திட்டத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கி கனப்பொழுதுல, அதாவது போர்க்கால அடிப்படையில அதை நினைச்சு துரிதப்படுத்தாம அதை விட்டுட்டு இதுல தூக்கி போட்டா வடிவேலு டெல்லிக்கு பக்கத்துல தமிழ்நாடை கொண்டு போயிட்டா டெல்லியில இருந்து எல்லா நிதியும் நமக்கு சீக்கிரமா கிடைச்சிரும்னு ஒரு ஐடியா சொல்லுவாப்ல. அது மாதிரி இதை தூக்கி இதுல போட்டுருங்கன்னு சொல்றாப்ல. மொத்தத்துல நீங்க தவக்கல கட்சிக்கு ஓட்டு போட்டவங்களை மட்டும் ஒரு லிஸ்ட் எடுத்து மீதி எல்லாரும் அந்த குவாரியில போட்டு மூடிடுங்க, நல்லதா பேரும். ரொம்ப அறிவாளித்தனமா அமைச்சர் பெருமக்களும் எம்எல்ஏ பெருமக்களும் போயிட்டே இருக்காங்க. இதோட முதன்மை அமைச்சர் அவரோட அறிவை நம்ம இதுல பேசி ஆகணும் தானே. பேசினாதானே நீங்க கண்டுபிடிப்பீங்க. நான் வாயை திறந்தாதானே உங்களுக்கு ஏன் முட்டாள்தனம் தெரியும். நான் எதையாவது சொன்னாதானே நான் அறிவு கட்டவேன் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பீங்க. இது வரைக்கும் பரப்புரையில ஸ்கிரிப்ட் படி பேசியே நான் மாட்டிக்கிட்டேன். ஸ்கிரிப்ட் எழுதிதான் நான் டயலாக் பேசுறேன். எப்படி ஷூட்டிங்ல ஸ்கிரிப்டை காட்டினதும் நடிச்சு நான் கைத்தட்டு வாங்கினனும் அதே மாதிரிதான் நிஜத்திலேயே நடிக்கிறேங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா முதன்மை அமைச்சர் ஆயிட்டேன், இப்ப நான் உங்கள்கிட்ட மாட்டுவேனா? வாயை திறந்தாதானே. அப்படியே வாய்க்குள்ள கொழுக்கட்ட வச்ச மாதிரியே நான் புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி இருக்கலன்னா என் பேரை மாத்திக்கோங்கன்னு அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி சேர்ல உட்காந்துருக்காருங்க. அவரை சுத்தி இருக்க எல்லாரும் பேசுவாங்க, ஆனா இவரும் இப்படியே இருப்பாரு. செத்தவன் செத்தவன் கையில வெத்தலை பாக்கு கொடுத்தவன் மாதிரியே இருப்பாரு. பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துருக்காருங்க. அவருக்கே அவரால் நம்ப முடியலையா நாம இதுவாயிட்டோம் நாம அதுவாயிட்டோங்கிறத அவராலே நம்ப முடியலையா? அந்த ஷாக்ல இருந்து அந்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் மீளலையா என்னன்னு தெரியலங்க. அவர் எழுப்பி நடக்கும் போதும் வரும்போதும் தான் ஐயா உயிரோட்டமா இருக்காருங்கிறது தெரியுது. மத்தபடி அந்த சேர்ல உட்காந்துட்டாருன்னா அந்த சேர்ல ஏதாவது மின்சாரம் ஏதாவது பொருத்தி வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஷாக் அடிச்ச மாதிரியே உட்காந்துட்டு இருக்காரு. அவர் சொல்ல வரதெல்லாம் ஒண்ணுதான், நான் அறிவாளிங்கிறத மௌனமா இருந்தே காட்டிடுறேன். நான் வாயை திறந்தாதானே நான் முட்டாளுங்கிறத நீங்க கண்டுபிடிப்பீங்க. ஏன்னா இங்க சுத்தி ஐபிஎஸ் பேசுறதும் அவருக்கு என்னன்னு தெரியாது, சுத்தி இருக்க ஐஏஎஸ் பேசுறதும் என்னன்னு தெரியாது, உயர் அதிகாரிகள் பேசுற நிர்வாகம் துறை சார்ந்த விஷயங்கள் எதுவும் அவருக்கு தெரியாது. இந்த மசாலான்னு ஒண்ணு இங்க இல்லாததுனால எதையும் உள்வாங்குற திறன் அவருக்கு சுத்தமா கிடையாது. நீங்க படிச்சு சின்ன பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொன்னாலும் சரிதான், கிளி பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி சொன்னாலும் சரிதான், அவரு கேட்கிற மூடுலயும் இல்ல கேட்கிற மோடுலயும் இல்ல. அவருக்கு பிடிச்ச ஒரே மோடு இதுதான். ஏன்னா அவர் 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அம்மா நடிகை, அவருக்கு பிடித்த நடிகை, அவருடைய ஆதர்ஷ நடிகை, ஆஸ்தான நடிகை 15 வருஷத்துக்கு முன்னாடியே பேட்டியில சொல்லி இருக்கு. இவர் ஷூட்டிங் முடிஞ்சிட்டா 2 ஹவர் ஒரு சேரை போட்டுட்டு ஒரு சுவரை பார்த்துட்டு உட்கார்ந்துருவாரு. 2 ஹவர் 3 ஹவர் அப்படியே அந்த சுவரை பார்த்துட்டே உட்காருவாருங்க. அதாவது அப்படின்னு சொல்றாப்ல. பொதுவா இந்த மேல் மாடி காலி, அங்க ஒண்ணும் இல்ல பிளாங்க் அப்படின்னா இல்ல ஏதாவது சைக்கலாஜிக்கல் டிப்ரெஷன் இருக்கக்கூடியவங்க அப்படிதான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அதை அப்பவே சொல்லிச்சா, அப்ப யாராவது சீரியஸா எடுத்துக்கல, இப்பதான் புரியுது. இப்பவும் அவர் வீட்டுல அப்படிதான் உட்கார்ந்துருப்பாருன்னு பல காணொலிகள்ல கேள்விப்பட்டிருக்கு. ஏற்கனவே அவரோட பாஸ் ஒன்றிய அரசுல ஒருத்தர் இருக்கார் இல்லையா, ப்ராம்ப்டர் வழியா சொல்லி கொடுக்க தான் பேசுவாரு. இவரு இனிமே அதை ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிடுவாரு. ஏன்னா இப்பதான் பாஸை பார்த்துட்டு வந்திருக்காரு. அவர் எப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு, இதான் நேக்கு ப்ராம்ப்டர் ஒண்ணு மாட்டிக்கோ, அதை பார்த்து நீ பேசிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஐடியாவை கொடுத்துருப்பாப்ல. அதனால இனிமே பேசுவாப்ல. ஒருவேளை ப்ராம்ப்டர் யூஸ் பண்ணி பண்ணாலும் பார்க்கலாம். அதே மாதிரி பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டாரு. அப்பவும் அவரோட அறிவு தன்மையை நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. பத்திரிகையாளரை பார்த்து பேசிட்டா அவரோட அறிவுத்திறன் வெட்ட வெளிச்சமாயிரும். அப்படிங்கறதுனால அவர் பத்திரிகையாளரையும் பாக்குறது கிடையாது. அதேதான் அந்த ஒன்றிய அரசோட தலைவர் இந்த பிரதமர் அவர்கள் இருக்காரு இல்லையா, அவரும் இதை தான் பண்ணுவாரு. என்னன்னா பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டாரு. பத்திரிகையாளரை சந்திச்சா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாது, கேட்கிற கிடிக்கிப்பிடி கேள்விக்கு அவர்கிட்ட பதிலும் இருக்காது. அதனால தெரிச்சு வாடுவாரு. அதையே அப்படியே ஃபாலோ பண்றதுனால இவர் பாஜக
திமுக ரெண்டையும் கரைச்சி குடிச்ச ஒரு நீங்க திமுகவை தனியா பார்த்திருப்பீங்க, பாஜகவை தனியா பார்த்திருப்பீங்க. ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும்னா இந்த தாவேகா கட்சியோட ஆட்சி தான் நீங்க ரெண்டையும் சேர்த்து பார்க்குற மாதிரி. திமுக ஆட்சியே தாங்க முடியல, பாஜகவோட ஒன்றிய அரசு ஆட்சியே நம்மளால தாங்க முடியல. ரெண்டு சேத்தாப்புல இப்ப ஒரே நாட்டுல வந்து உட்கார்ந்துருக்குன்னா என்ன பாடுபட போறோம் அப்படிங்கிறத மட்டும் பாத்துக்கோங்க. அடுத்தது தலைமை, அமைச்சரவை, எம்எல்ஏ எப்படி இருக்குன்னா தற்குறிகள் எப்படி இருக்கு தெரியுமா? இதோட தொண்டர்படை எப்படி இருக்கு தெரியுமா? போலீஸ்காரன் கையை ஏற்கனவே கடிச்சு வச்சாப்ல, இப்ப போலீஸ்காரர் கையை உடச்சு வச்சிருக்காப்ல. எப்படி பாத்தீங்களா? எதுக்கு? பேனர் வச்சிருக்காங்க. சட்டப்படி பேனர் பொதுமக்களுக்கு இடையூறா வைக்க கூடாதுங்கிறது சட்டம். அது ஒரு காவலருக்கு கேட்கக்கூடிய உரிமை இருக்கானா? இருக்குது. சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உரிமை இருக்கு. அதுக்கு அந்த தாவேகா ஆளு வந்து கையையே உடச்சு வச்சிருக்காரு. கையை கடிக்கிறதும் கையை உடைக்கிறதும் பொதுமக்களுடைய உயிரை வாங்குறதும் பொது சொத்துக்கு பங்கம் விளைவிக்கிறதும் சேதப்படுத்துறதும் இவங்களுக்கு கை வந்த கலையா? இப்படியே அடிச்சு உடைச்சி காவலர், இந்த காவலர்களுக்கும் வேணும். ஏன்னா தபால் ஓட்டுலயே ஜெயிக்க வச்சவங்களாச்சே, தபால் ஓட்டுலயே இந்த ஆளை வந்து தேர்ந்தெடுத்தவங்களாச்சே. அதனால உங்களுக்கு இந்த கை உடைப்பு கால் உடைப்பு உங்களுக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரிதான் எங்களுக்கு சில நேரம் தோணுது. இது ஒரு பக்கம்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இவர் வந்து புதுசா பேசுறதுக்கு இங்க கொள்கை இல்ல, எந்த கோட்பாடுமே இல்ல. இவருக்குன்னு புதுசா பேசுறதுக்கு மூளையும் கிடையாது, புதுசா யோசிக்கிறதுக்கு திறமையும் கிடையாது, புதுசா ஒண்ணு இல்ல. ஏன்னா ஏற்கனவே நாம் தமிழர்ல அண்ணன் சீமான் அவர்கள் அவருடைய அறிவை வந்து பயன்படுத்தி அவ்வளவு விஷன்ஸ், அதாவது பெருங்கனவை வந்து அவர் வந்து ஆட்சி வரைவில் கொடுத்திருக்காரு. இதை தாண்டி ஒரு அரசியல் இல்லவே இல்லைன்னு நாங்க அடிக்கடி சொல்லுவோம். ஏன்னா இதை தாண்டி யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே அதுக்குள்ள அடங்கிருது. இதை இயற்கை வழியில யோசிச்சு மனிதனுக்கு செயல்படுத்துற திட்டங்கள் வேற எதுவுமே கிடையாது. ஆர்கானிக் திட்டங்கள்னு சொல்லலாம், இதை ஆரோக்கியமான திட்டங்கள். இதை தாண்டி எதுவுமே இல்லை. அப்படி அதனாலதான் விஜய் அவர்கள் வந்து பெருசா வந்து தேர்தல் வரைவோ தேர்தல் அறிக்கையோ தயார்படுத்தல. ஏன்னா இதை தாண்டி புதுசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. கண்டிப்பா அண்ணன் சீமானின் அறிக்கையில தான் இவர் திருடுறாரு, சீமானின் அறிவை தான் இவர் திருடுறாரு. இவ்வளவு நாளும் வந்து வரி ஏய்ப்பு இந்த மாதிரி விஷயங்களை தான் செஞ்சுட்டு இருந்தாரு. இப்போ ஒரு தலைவனுடைய அறிவே திருடுறாருன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்ப அதை மெய்ப்பிச்சிருக்காரு. சிங்கப்பெண் அப்படிங்கிறத ஏற்கனவே நிறைய இடத்துல மெய்ப்பிச்சிட்டாரு. இப்ப சிங்கப்பெண் அப்படிங்கிற அந்த இதுக்கு அவர் ஒரு காஸ்டியூம், அதாவது சீருடை கொடுத்திருக்காரு. என்னன்னா அண்ணன் சீமான் அவர்கள் தேர்தல் ஆட்சி வரைவில் கொடுத்திருக்கக்கூடிய அதே சீருடை. என்னன்னா நீல நிற உடைதான் என்னுடைய ஆட்சி காலத்துல வந்து சீருடையா காவலர்களுக்கு கொடுப்பேன், பெண் காவலர்களுக்கு குறிப்பா கொடுப்பேன் அப்படின்னாரு. ஏன்னா ஒரு காக்கிங்கிறது ஒரு விரைப்புத்தன்மையும் பொதுமக்கள் மத்தியில ஒரு அதிருப்தியையும் காட்டுது, ஒரு பயமுறுத்தல், அச்சுறுத்தக்கூடிய ஒரு கலரா அது இருக்கு. அதனால நான் என்ன செய்வேன்னா, அதாவது கால் சட்டை வந்து அடர் நீல நிறத்திலையும் மேல் சட்டை வந்து இளநீல கலர்லையும் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வாய்வழியில சொல்லியிருந்தாரு பொதுவா. ஆனா வரைவுல வந்து நீல நிறம்னு பொத்தாம் பொதுவா போட்டிருப்பாரு. இவங்களுக்கு அண்ணன் வாய்வழியா சொன்னது தெரியாதுல, வரைவுல என்ன போட்டிருக்கு? நீல நிறம் அப்படின்னு போட்ட உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மேல் சட்டைக்கு அடர் நீல நிறத்தையும் கால் சட்டைக்கு வந்து காக்கி கலரையும் கொடுத்திருக்காங்க. இப்படி தீய சக்தியின் செயல்பாடுகளுக்கு திமுகவையும் பாஜகவையும் ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு நல்லது செய்யற மாதிரி காட்டுறதுக்கு மட்டும் அண்ணன் சீமானின் நல்ல விஷயங்களை எடுக்கிறாரு அப்படிங்கறத சொல்றாரு. ஆக மொத்தத்துல இவர் ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி.